இந்த கோர்ஸ் தொடர்பான விவரங்களை பார்ப்போம். வேலைவாய்ப்பு என்னென்று பார்த்தீங்கன்றால் உயர்கல்வியை தொடர வேணும் என்று ஆசைப்பட்டீங்கன்றால் வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரி வித் மீ. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பல்வேறுபட்ட வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்ததுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து அறிவு வைத்துக்கொள்ளணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஒரு வித்தியாசமான வீடியோ தான். நாங்கள் வளமையாக விவசாய நடவடிக்கைகள் அதில் எவ்வாறு தொழில்முறைகள் அதில் இனங்கள் எப்படி இருக்கின்றதை நாங்கள் எங்களை காணொலியில் பார்க்குறாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் விவசாய கற்கைநீர் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் விவசாய கற்கைநீர் தொடர்பாக அந்த வீடியோ உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல மாணவர்கள் பயனடைஞ்சதாக எனக்கு குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள். அப்போ அதில் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் முதல் போட்டது NVQ5 விவசாய டிப்ளமா NVQ5 பற்றி நாங்கள் போட்டுறாங்க. இப்போ நாங்கள் NVQ6 பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 6க்கு இப்போ கோல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாவம் நான் சொல்கிறேன். இந்த 6க்கு யார் அப்ளை பண்ணலாம், யார் படிக்கலாம், எங்கெங்கே படிக்கலாம், என்ன கட்டணங்கள் என்ன மாதிரி, அதுக்கு பின்னான தொழில் வாய்ப்புகள் என்ன மாதிரி என்ற சொல்வான முழு ஒரு விளக்கமும் இந்த காணொலியில் நான் தரேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த விவசாய NVQ6 கற்கைநெறி இலங்கையில் 5 இடங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. குண்டசால, கரப்பிஞ்ச, பெல்வெகர, அங்குணுகுலப்பலச, பவுனியா என்ற 5 விவசாய கல்லூரிகளில் இந்த NVQ6 நடைமுறையில் காணப்படுது. குறிப்பாக தமிழிடங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த வவுனியா விவசாய பாடசாலை முக்கியமான ஒரு பாடசாலையாக காணப்படுது. இந்த NVQ6க்கு நாங்கள் அப்ளை பண்ணணும். யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னால் அதில் முதலாவது வயது இல்லை 18 வயதுக்கு குறையாதவராகவும் விண்ணப்ப முடிவு தேதி 25 வயதுக்கு மேற்படாதவராகவும் காணப்படணும். இதான் முதலாவது வயதில்லையா காணப்படுது. அதாவது நீங்கள் 25 வயது என்றால் நீங்கள் அந்த விண்ணப்ப முடிவு தேதி என்ற 25 கடக்காமல் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது கல்வி தகமைகள். இந்த கல்வி தகமைகள் என்று பார்க்கக்குள்ள காப்போத சாதாரண தரத்தில் 6 பாடங்களில் 2 அமர்வுக்கு மேற்படாதவாறு சித்தி அடைஞ்சிருக்கணும். அதுலேயும் தமிழ், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் சித்தி பெற்றுக்கணும். அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு பாடத்திலையும் சித்தி இருக்கணும். ஆக மொத்தம் 4 பாடத்தில் சித்தியை பெற்றுக்கணும். அடுத்தது ஆங்கிலத்திலையும் கட்டாயமாக ஆக குறைஞ்சது எஸ்சித்தியை பெற்றுக்கணும். ஏனென்றால் இது ஒரு ஆங்கில மொழி மூல கல்வியாக காணப்பட போதும். அப்போ இதுக்கு எங்களுக்கு ஆங்கிலத்திலையும் எஸ்சித்தி கட்டாயமான இருக்கணும். இதுதான் காப்போது சாதாரண தரத்தின் தகமைகள். அடுத்த பார்த்தோம்னால் காப்போத்த உயர்தரம், அதாவது A லெவலின் தகமைகள் என்று பார்த்தோம்னால் எல்லா ஸ்ட்ரீம்காரரும் இதுக்கு அப்ளை பண்ணிடலாது. பயோ ஸ்ட்ரீம், அடுத்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம், 2 ஸ்ட்ரீம் தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் பயோன்னு எடுத்துக்கொண்டோம்னால் உயிரியல், ரசாயனவியல், பௌதீகவியல் அல்லது விவசாய விஞ்ஞானம். இந்த இவ்வளவு பாடத்திலையும் 3 டெஸ்ட், அதாவது ஆக குறைஞ்சது சித்தி 3 இயர்ஸ் இந்த பாடத்தில் இருந்தால் இந்த கோர்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னால் என்ன, டெக்னாலஜி தொழில்நுட்பவியல் ஸ்ட்ரீமுக்கு போனோம்னால் பிடெக், இடெக் 2 பாடம் இருக்குது. அதில் பிடெக் அல்லது இடெக். அடுத்து SFT தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம். அடுத்த 3வது பாடம் விவசாய விஞ்ஞானமாக இருக்கணும். விவசாய விஞ்ஞானம் இந்த 3 பாடத்திலையும் சாதாரண சித்தி, அதாவது எஸ்சித்தி பெற்றுக்கணும். 3 இயர்ஸ் இருக்கணும். இதில் குறிப்பாக நாங்கள் விவசாய விஞ்ஞானத்தை தொழில்நுட்பவியல் பாடம் விவசாய விஞ்ஞானத்தை கட்டாயமாக தெரிவு பாடமாக இருந்திருக்கணும். அதில் நாங்கள் எஸ்சித்தியை பெற்றிருந்தால் நாங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியுடையதாக காணப்படுவோம். இது டிரெக்டாக ALலேருந்து நாங்கள் இந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கான வழிமுறை. NVQ5 பற்றி நான் முதல் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் NVQ5 படித்த ஸ்டூடெண்ட்ஸும் NVQ6க்கு போகலாம். இப்போ பழைய புதுசாக வாராக்கள் 2.5 வருஷம் படிக்கணும். NVQ5 படிக்கிறார்கள் 1 வருஷத்தில் முடியக்கூடியதாக இருக்கும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தொடர்பான விவரங்களை பார்ப்போம். இது 2.5 வருட கோர்ஸ், அதாவது நேரடியாக ஏலேருந்து போகிறாங்களுக்கு 2.5 வருட கோர்ஸாக காணப்பட போது 5லேருந்து போனால் 1 வருஷ கோர்ஸாக இருக்குது. 2.5 வருஷத்தில் நான் சொன்னது போல் வவுனியா, கரப்பிஞ்ச, அங்கனுகுலபலச, பெல்வெகர, குண்டசாலை ஆகிய 5 பாடசாலைகளில் இந்த கோர்ஸ் நடத்தப்படுது. இந்த 2.5 வருஷத்தில் 2 வருஷம் நான் குறிப்பிட்ட இந்த 5 பாடசாலைகளில் ஒரு பாடசாலை நீங்கள் கல்வியாக இதை கற்கணும். அடுத்த 6 மாதம் ஒன் த ஜாப் ட்ரைனிங், அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நீங்கள் அரசோ தனியார் பண்ணைகள் நிறுவனங்களில் விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் பயிற்சி வேலை செஞ்சு ட்ரைனிங் செஞ்சு அதை நீங்கள் பூரணப்படுத்தி இந்த NVQ6 சான்றிதழை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த கோர்ஸ் முழுக்க ஆங்கிலத்தில் தான் இந்த கோர்ஸ் இடம்பெறும். முழுக்க ஆங்கிலத்தில் இடம்பெறும். இந்த கோர்ஸுக்கு உள்ளிருக்கிற முறைகள் என்று பார்த்தோம்னால் போட்டி பரீட்சைகள், அதற்கு பிறகு நேர்முக தேர்வு மூலம் நீங்கள் உள்வாங்கப்படுவீர்கள். போட்டி பரீட்சை என்று பார்க்கக்குள்ள விவசாயம் மற்றது IQ பேப்பர் உங்களுக்கு நடக்கும்.
இந்த போட்டி பரீட்சைகள் முழுவதும் வந்து உங்களோட தாய்மொழி தமிழண்டா தமிழ் சிங்களம்டா சிங்களத்தில் வந்து இடம்பெறும். உங்களுக்கு அருகில் உள்ள விவசாய பாடசாலையில் அந்த கோர்ஸ் இடம்பெறும். அப்போ நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்றால் மறக்காம வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு கோர்ஸ். இந்த தொழில் வாய்ப்பு தொடர்பாக நான் பின்னுக்கு சொல்கிறேன். மிகச்சிறந்த கோர்ஸ். அப்போ நீங்கள் இதுக்கு தகுதியாக இருந்த க்ளோசிங் டேட் வந்து 5ஆம் மாதம் 25ஆம் தேதி 2026 வந்து இந்த க்ளோசிங் டேட்டாக காணப்படுது. அப்போ நீங்கள் இதுக்கு தகுதியாக இருந்தால் மறக்காமல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரி, இப்போ நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம், படித்து முடிச்சிட்டோம். இதுண்ட வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னால், சரி அதுக்கு முதல்ல வந்து இந்த கோர்ஸுண்ட காசுகள் தொடர்பாக பார்ப்போம். என்ன ஃபீஸ் என்ன மாதிரின்றது. இப்போ தனியார்லையும் வந்து இந்த கோர்ஸ் வந்து காசு கட்டி படிக்கிறதுக்கு வந்து காணப்படுது. ஆனால் இது அரசாங்கத்தில் வந்து முழுவதும் வந்து இலவசமாக வந்து இந்த கல்வி வந்து கற்பிக்கப்படுகிறது. ஒரு பிரயோசனமான ஒரு கல்வி முறையாக வந்து இது காணப்படுது. இப்போ ஹாஸ்டலாலும் சரி சாப்பாடும் சரி உங்களுக்கு இது வந்து இலவசமாக வந்து உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரணமான காரணம். அப்படி நாங்கள் படித்து முடிச்சிட்டோம்னா தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கு மட்டும் பார்த்தீங்களென்றால், அரச மற்றும் தனியார் துறைகளில் வந்து பாரிய ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து இந்த கல்விக்கு வந்து காணப்படுது. முதலாவது நாங்கள் அரச துறையை பார்த்தோம் என்றால், இந்த படிப்புக்கான முதலாவது முக்கிய வேலை வந்து விவசாய புலனாசிரியர்கள். மத்திய விவசாய திணைக்களம் மற்றும் மாகாண விவசாய திணைக்களம் ஆகிய 2 விவசாய திணைக்களங்களுடைய விவசாய புலனாசிரியர்களாக வந்து நீங்கள் தகுதியுடையவராக காணப்படுவீர்கள். அடுத்தது வந்து கால்நடை புலனாசிரியர்களாக வந்து நாங்கள் போய்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதற்கு மேலதிகமாக வந்து கொலனியல் ஆஃபீஸர் சிஓவாகவும் வந்து நாங்கள் இந்த கல்வி முறையை முடிக்கிறதன் மூலம் போகக்கூடியதாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனியார் துறைகளில் வந்து விவசாயம் சார்ந்த தனியார் நிறுவனங்கள் வந்து பாரியளவு தொழில் வாய்ப்புகளை வந்து இந்த கல்வி முடிச்சாக்கள் வந்து கொடுத்துருக்கு. பல பண்ணை முகாமையாளர் ஆரம்ப தகுதி வந்து இந்த NVQ 6 தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் தென்னை பயிற்சி சபை, பனை பயிற்சி சபை போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களும் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்க காத்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயர்கல்வியை தொடர வேணும் என்று ஆசைப்பட்டீங்கன்றால் பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்கள் வந்து உங்களுக்கான அதுக்கான வாய்ப்பையும் வந்து வழங்க கொண்டு. உதாரணமாக சொல்வோம் என்றால் பயம்ப பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கம்மாந்தோட்ட வளாகம் ஆகியன வந்து இப்போ தங்களோட உயர்கல்வியை தொடர்றதுக்கான வாய்ப்புகளையும் வந்து மிக சிறந்த முறையில் வழங்கி கொண்டிருக்கு. அப்போ இது ஒரு சிறந்த ஒரு கல்வி முறையாக வந்து கல்வி நெறியாக வந்து காணப்படுது. அப்போ நீங்களும் வந்து இதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால், இப்போ நான் சொன்ன தகுதிகளை OLAL மற்றது NVQ 5 முடிச்சிருந்தாலும் இந்த NVQ 6 முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உயர்கல்வியை நீங்கள் மேற்கொள்ளலாம், வேலை வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த உயர்கல்வி தொடர்பாக வந்து உங்களுக்கு பூரண விளக்கம் வேணும் என்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வடிவாக எந்தெந்த பல்கலைக்கழகம் எப்படி கல்வி கோர்ஸை வந்து உங்களுக்கு வழங்குறாங்க, எந்தெந்த ஃபேக்கல்ட்டிக்கு போகலாம்ன்றது தொடர்பாக வந்து முழுமையான வீடியோ நாங்கள் தாரோம், கமெண்ட் பண்ணுங்க என்னட்டு. இந்த NVQ 6க்கு இப்போ கோல் பண்ணியிருக்கு 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த முடிவு தேதியாக காணப்படுது. அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் ஆன்லைனில் காணப்படுது. அதை நீங்கள் தரவிறக்கம் செய்து தகுதியானார்கள் விண்ணப்பிங்கோ. ஒரு பிரயோசனமான ஒரு கோர்ஸாக இருக்கும். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறது இந்த கோர்ஸ் வந்து பெரியளவு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன், பிரயோசனமாக இருந்திருக்கேன் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இதுக்காக தகமையோட இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவையில் அந்த கோர்ஸுக்கு போட சொல்லுங்கள். இதோட பல்வேறுபட்ட விவசாய கற்கைநெறிகள், விவசாய தொழில்நுட்பங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. Agree with me.